ட்ரேடிங் வித் தமிழன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அப்புறம் சென்செக்ஸோட நாளைக்கான அனலைசிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்கிற ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு, சப்போர்ட் பாயிண்ட் எல்லாமே உங்களால் நோட் பண்ண முடியும். அதே நேரத்தில் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம டெய்லியும் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும், நீங்கள் டெய்லியும் பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு இதுதான் புதுசு, நீங்கள் புது யூஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், சென்செக்ஸாக இருக்கட்டும், பாயிண்ட்ஸ் எதுவுமே நம்ம தப்பாக கொடுத்ததில்லை, கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். கரெக்டாக நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக இருக்கட்டும், சப்போர்ட் பாயிண்டாக இருக்கட்டும், எக்ஸாக்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். எதுலேருந்து மார்க்கெட் டவுன் ஆகுமோ அதுலேருந்து தான் கரெக்டாக டவுன் ஆகும். ஸோ அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடுற டெய்லி வீடியோவில் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் இருக்குது. அதுலேயும் நம்ம டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணி டெலகிராம் லிங்க்கில் சேனல்லையும் ஜாயின் பண்ணிங்க, குரூப்பும் இருக்குது, குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்க, நம்ம டெய்லியும் டிஸ்கஸ் பண்ணலாம். சேமஸ் நாளைக்கான அனலைசிஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நான் உங்களுக்கு நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்னான R1 நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 25,120 R2 25,190 கொடுத்துருந்தேன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு டவுன்ஃபாலில் தான் இருந்தது. அதே மாதிரி சப்போர்ட் பாயிண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 25,000 முதல் சப்போர்ட் பாயிண்டாக கொடுத்துருந்தேன் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24,970 கொடுத்துருந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்டிங் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 25,034 தான் ஓப்பன் ஆச்சு. பட் நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25,000 கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு 34 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அப்போவே நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் எதிர்பார்த்துருக்கலாம். அதே நேரத்தில் இன்னைக்கான லோ பார்த்தீங்க அப்படின்னா 24,878. ஸோ நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் பாயிண்ட், செகண்ட் சப்போர்ட் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா 24,970 கொடுத்துருந்தோம். 980 கொடுத்துருந்தோம். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அதோட 100 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் லோவில் தான் இருந்துச்சு. இன்னைக்கு க்ளோசிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 25,890 க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்த பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடந்த 5 நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த சப்போர்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு 50 பாயிண்ட்டோ ஒரு 100 பாயிண்ட்டோ தள்ளி தான் இருக்குது. சப்போர்ட் 1 உடச்சு, சப்போர்ட் 2 உடச்சு தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு முடிஞ்சிச்சு. நாளைக்கு நம்ம என்னன்றது பார்த்துருவோம். நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு டேட் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை. ஸோ நாளைக்கு என்னன்னா நிஃப்டியில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். 24,950 முதல் சப்போர்ட்டாக ஆக்டிவேட் ஆகும். அதை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் 24,950 உடைக்கும் பட்சத்தில் 25,020 ஒரு 70 பாயிண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நல்லா மார்க் பண்ணி வச்சுங்க. ஏன்னா மார்க்கெட் கடந்த ஒரு 5 நாளாகவே டவுன் சைடில் தான் இருக்குது. எப்போ வேணால் மார்க்கெட்டை திருப்புனாங்க அப்படின்னா இதுதான் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ R1 ரெசிஸ்டன்ஸ் 1 24,950 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், ரெசிஸ்டன்ஸ் 2 பார்த்தீங்க அப்படின்னா 25,020 இரண்டாவது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, டைரியில் நோட் பண்ணி வச்சுங்க. இது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்போர்ட் பாயிண்ட் பார்த்துருவோங்க. சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா
24,830 முதல் சப்போர்ட்டாக ஆக்டிவேட் ஆகும். இதை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து எவ்வளவு தூரம் கீழே போகும்னா 24,750 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளை ஒருவேளை மார்க்கெட் வந்து கீழே போகும் பட்சத்தில் முதல் சப்போர்ட்டான நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் 1ஆன 24,830ங்க முதல் சப்போர்ட்டை ஆக்டிவேட் ஆகும். அதை உடைக்கும் பட்சத்தில் சப்போர்ட் 2ஆன 24,750 இரண்டாவது சப்போர்ட்டாக ஆக்டிவேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை மார்க்கெட் ஒருவேளை மார்க்கெட் கீழே திரும்பவும் இன்னைக்கு வந்து ஒரு வாரம் வந்து நம்ம கீழே போய்கிட்டே இருக்கு. நாளைக்கும் ஒருவேளை மார்க்கெட் கீழே போகிற மாதிரி இருந்ததுனால் இதுதான் சப்போர்ட் பாயிண்ட். இந்த சப்போர்ட் பாயிண்ட்டை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுங்க. இது உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கும். இதை ஸ்க்ரீன்ஷாட்டாவோ இல்லை உங்களுக்கு டைரியில் நோட் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிஃப்டி பார்த்துட்டோம், நம்ம அடுத்து நம்ம சென்செக்ஸ் போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சென்செக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நம்ம கொடுத்துருந்தது வந்து 81,850 கொடுத்துருந்தோம் முதல் ரெசிஸ்டன்ஸாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 82,000 நம்மளுடைய 82,000 ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். மார்க்கெட் இன்னைக்கு ஆனால் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பனிங்கே பொசிஷனே பார்த்தீங்கன்னா 81,574 ஓப்பன் ஆங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கான வழி இல்லை. பட் சப்போர்ட் பாயிண்ட் நம்ம கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா முதல் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸில் 81,660 கொடுத்துருந்தோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பனிங்கே சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 81,574. அப்போவே நீங்கள் புரிஞ்சிருக்கணும் இன்னைக்கு ஒரு மார்க்கெட் பெரிய டவுனில் போகுது அப்படின்னு. கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் பக்கமாக டவுனில் இருந்தாங்க. ஸோ க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 81,159 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் லோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 81,192. நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 81,660 முதல் சப்போர்ட் ஆகும். ரெண்டாவது சப்போர்ட் 81,470 கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ரெண்டையும் உடைச்சு மார்க்கெட் வந்து 81,092 போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 580 பாயிண்ட்ஸ் பக்கமாக கீழே போயிருக்கு. இன்றையோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா 81,840 தான். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் இன்னைக்குமே. ஸோ பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எடுக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, நாளைக்கு நம்ம பார்த்துப்போம். நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் வந்து மேலே போகும் பட்சத்தில் ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக கீழே போயிட்டு இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் திரும்பி ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா $81,390 ஃப்ரெண்ட்ஸ். முதல் ரெசிஸ்டன்ஸாக ஆக்டிவேட் ஆகும். இதை உடைக்கும் பட்சத்தில் சப்போஸ் மார்க்கெட் திரும்பவும் நாளைக்கு வந்து மேலே ஏறுற மாதிரி இருக்கு அப்படின்னா 81 550 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நாளையோட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக இருக்கும். ஸோ அதனால் நாளைக்கு வந்து மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். R1ஆன ரெசிஸ்டன்ஸ் 1ஆன 81,390 முதல் ரெசிஸ்டன்ஸாக ஆக்டிவேட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 81,550 வந்து ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸில் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நாளையோட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, டைரியில் நோட் பண்ணிச்சுங்க. இது உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்த்துட்டோம், சப்போர்ட் பாயிண்ட் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ்.
நாளைய சப்போர்ட் பாயிண்ட் முதல் சப்போர்ட் பாயிண்டான 81,060 ஃப்ரெண்ட்ஸ். 81,060 முதல் சப்போர்ட்டாக ஆக்டிவேட் ஆகும். அதே உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து எங்க வரைக்கும் போகும் அப்படின்னா, ரெண்டாவது சப்போர்ட் வந்து எங்க கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,920ங்க. ஸோ நாளைய பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா S1 சப்போர்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா 81,060ம், இரண்டாவது சப்போர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80,920. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நான் ஒரு வேளை மார்க்கெட் கீழே போகும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை உடச்சு கீழே போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நோட் பண்ணிக்கங்க, டைரியில் நோட் பண்ணிங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நேற்று கொடுத்துருந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஒன்னான 55,300ம், ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 55,530 கொடுத்துருந்தோம். பட் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா 55,061 ஓப்பன் ஆச்சு. ஸோ இன்னைக்கும் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் தான் மார்க்கெட்டில். ஸோ அதே மாதிரி க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா 54,976 க்ளோஸ் ஆயிருக்கு. அதே நேரத்தில் நம்ம கொடுத்துருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து 530 தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தோம். 300ம் 530ம் கொடுத்துருந்தோம். பட் மார்க்கெட் அங்கே போகவே இல்லை. பட் சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 55,020 கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு ஓப்பனிங் பொசிஷன்ல 55,061. ஸோ ஒரு 40 பாயிண்ட் தான் முன்ன பண்ண இன்க்ரீஸ்ல இருந்தாங்க. ஸோ அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 54,850 நம்ம கொடுத்துருந்தோம் சப்போர்ட் 2. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு லோவே பார்த்தீங்கன்னா 54,903. அதாவது சப்போர்ட் 2 உடைக்கலைங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1 உடச்சிக்கலேருந்து இங்கேயும் பேங்க் நிஃப்டியில் ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம், நல்ல ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இன்னைக்கோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா 55,276. ஆனால் நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 55,300. ஸோ 300 உடைக்காத பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் உடைக்கல, மேலே போகலைங்க. பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் நாளைக்கு அனலைசிஸ் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்ப்போம். R1 பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 1 என்னவா இருக்கும் அப்படின்னா, நாளைய மார்க்கெட் ஒருவேளை இன்னைக்கு கீழே டவுன் ஆன மாதிரி நடுவில் மட்டும்தான் ஒரே ஒரு நாள் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மித்த 3 நாள் முதல் 3 நாள் இன்னைக்கு 3 நாள் மார்க்கெட் டவுன்ல இருந்திருக்கு. ஸோ ஒருவேளை வந்து நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எங்கே ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,000 55,000 55,040 முதல் ரெசிஸ்டன்ஸாக ஆக்டிவேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை மார்க்கெட் வந்து இதை நோட் பண்ணி வச்சுங்க. சப்போஸ் மார்க்கெட் 55,040 உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும் பார்த்தீங்கன்னா 55,000 ஸோ இதுதான் 2 ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் வந்து நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் மேலே இருந்துச்சு அப்படின்னா R1 ஆன 55,040 முதல் ரெசிஸ்டன்ஸாக ஆக்டிவேட் ஆகும். அதை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55,160 வரைக்கும் போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை தாண்டி தான் மார்க்கெட் மேலே இருக்கும். சப்போஸ் இதே வந்து நாளைக்கு இதை நோட் பண்ணி வச்சுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. இது உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ நம்ம இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம், சப்போர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குங்கிறத பார்த்துருவோம்.
54,840. ரெண்டாவது சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 54,680ங்க. ஸோ இதுதான் நாளைக்கான சப்போர்ட் பாயிண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. S1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 54,840 முதல் சப்போர்ட்டாக ஆக்டிவேட் ஆகும். இரண்டாவது சப்போர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 54,680 ரெண்டாவது சப்போர்ட் ஆகும். மார்க்கெட் ஒருவேளை இந்த 2 பாயிண்ட்டையும் உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் கீழே போறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதை நோட் பண்ணிக்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. உங்களுக்கு இது ஒரு நல்ல கைடாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் என்னால் வந்து அடுத்தடுத்து நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட முடியும், ஸ்டாக்கை பற்றி போட முடியும். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களுக்கு வந்து அதிகப்படியான ஒரு என்ன சொல்லுதுங்க, எங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி. அதே மாதிரி நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.